அனைவருக்கும் வணக்கம். வாசல்லால் நான் வாசலுக்காக நான். ஒரு கதை ஒன்று கேட்கலாமா? ஒரு தம்பதியருக்கு ஒரு ஆண் குழந்தை. அந்த பையன் +2 முடித்தவுடன் நான் தொழில் பழகப் போகின்றேன், பனியன் கம்பெனிக்கு போகின்றேன், ஆகவே நீங்கள் மேலும் படி என்று வற்புறுத்தாதீர்கள். நான் வேலையை பார்த்து கொண்டே வேலையை பழகிக்கொண்டே சம்பாதித்து கொண்டே மேலும் நான் படிக்க விரும்புகின்றேன் என்று சொன்னான். பெற்றோர்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். இருந்தாலும் பெற்றோர்களுக்கு இவன் கெட்ட வழக்கம் பழகிவிடுவான் மற்றவர்களோடு சேர்ந்து என்று வேண்டாம் என்று வற்புறுத்தவும் செய்தார்கள். கடைசியில் விட்டார்கள், ஆரம்பத்தில் வற்புறுத்தினார்கள். நான் அப்படியெல்லாம் செல்ல மாட்டேன் என்று சொன்னான். மேலும் மேலும் அவனை தொந்தரவு கொடுத்ததால், நான் இப்படியெல்லாம் நீங்கள் அம்மா அப்பா இருவரும் தொந்தரவு கொடுப்பதாக இருந்தால் கெட்டுவிடவே என்று நான் எங்கேயாவது போய் ஒரு ரூம் எடுத்துக்கொண்டு நான் தங்கி வேலையை பார்க்கின்றேன் என்றான். அவ்வளவு உனக்கு வாயாகி போய்விட்டதா? அவ்வளோ ஒரு திமிரா கொழுப்பா என்று கண்டபடி பேசினார்கள். இந்த காலத்தில் ஒரு ஆண் குழந்தையை, பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், யாரையும் யாருக்கொருவரும் அனாவசியமாக பேசக்கூடாதல்லவா? மிரட்டவும் அசிங்கமாக பேசவும் அவன் என்ன செய்துவிட்டான்? பனியன் கம்பெனிக்கு அருகிலேயே ஒரு ரூம் எடுத்து தங்கிக் கொண்டான். தங்கிக் கொண்டவன் என்னாகிவிட்டது? விடுமுறை தினத்தில் வெளியில் செல்லவும் அப்படி இப்படி என்று பழக்கங்கள் பழகவும் இவன் உண்மையிலேயே நல்லவன் மோசமாக ஆரம்பித்து விட்டான். இதை கேள்விப்பட்ட பெற்றோர்கள் அவனை இருக்குமிடம் அறிந்து அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்தவுடன், சரி, இனிமேல் நீ போகக்கூடாது, உனக்கு ஏதாவது தோட்டங்காட்டு இருக்கிறத பின்னாடி தர்றத உனக்கு நாங்கள் முன்னாடியே தரோம், நீ ஏதாவது சொந்தமாக வச்சு பிழைச்சுக்கொள், இவ்வளவு நாட்களாக 6 மாதமாக நீ பழகி கொண்டது போதுமல்லவா என்று சொன்னார்கள். சரி என்று பெற்றோர்கள் சொல்படி கேட்டுக்கொண்டு பழகியது போதும் என்று நிறுத்திவிட்டு அந்த பனியன் கம்பெனியில் நல்ல பழகிய பையனை ஒன்றை வேலைக்கு அமர்த்தி கொண்டு தொழிலை ஆரம்பித்தவன் நல்ல ஜிகுவென வேகமாக முன்னேறிவிட்டான். எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை போல, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போல தேறிவிட்டான் தொழிலில். பெற்றவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள், அவனும் சந்தோஷப்பட்டான். அப்படி இருக்கும்பொழுது ஒரு பையனை வேலைக்கு அமர்த்தினார்கள் அல்லவா? திறமை வாய்ந்த பையன், நல்ல ஒழுக்கம், வேலையில் அனுபவம் உள்ள பயிற்சி பெற்ற அந்த பையனை ஒர்க்கிங் பார்ட்னராக சேர்த்து கொண்டான். அவனுக்கும் ஒரு லாபம் கொடுத்தான், 1% கொடுத்தான். கடவுளுக்கும் 1% கொடுத்தான். அனாதை குழந்தைகளுக்கு 1% கொடுத்தான். முதியோர்களுக்கு இது கொடுத்தான் சதவீதம். பெற்றோர்களுக்கு கொஞ்சம் கொடுத்தான். இப்படி பங்கிட்டு செய்யும் வேலையை, லாபத்தை அனைவரும் விரும்பினார்கள். மற்றவர்களும் இதே போல் பங்கிட்டு தன்னுடைய வருமானத்தை கொடுத்தால் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், அனைவரும் மகிழ்வுடன் வாழலாம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த பையனுக்கு திடீரென்று ஒரு ஜுரம் வந்துவிட்டது. என்ன ஜுரம் என்று பார்த்தால் வைரஸ் என்று சொல்லிவிட்டார்கள். அடடோ, மீண்டும் என்று கொரோனா வந்துவிட்டதே, எல்லா பக்கமும் பரவிக்கொண்டிருக்கின்றதே, அதாக இருக்குமோ என்று கம்பெனியில் வேலை செய்யும் ஆட்கள் எல்லாம் பதறிவிட்டார்கள். அப்படி பதறிக்கொண்டு இருக்கும் பொழுது பெற்றோர்களும் பதறிவிட்டார்கள். பெற்றோர்களும் பதறி இருக்கும் பொழுது மிகவும் மனவேதனையுடன் இவன் இருந்தான். நமக்கு இப்படி ஒரு அன்பு செலுத்தவர்கள், மரியாதை செலுத்துபவர்கள் இருக்கின்றார்களா என்று மிகவும் சந்தோஷப்பட்டான். அந்த சந்தோஷத்திலேயே இவனுக்கு என்னாகிவிட்டது? அந்த சந்தோஷத்திலே இவனுக்கு நோய் தீர்ந்து விட்டது. அப்புறம் மருத்துவர் சொன்னார்,
அவனுக்கு இந்த தம்பிக்கு வைரல் ஃபீவரும் இல்லை, ஒன்றும் இல்லை, நன்றாக இருக்கின்றான். அவனை எல்லோரும் நலமாக பார்த்து கொள்ளுங்கள். நல்ல மனிதனுக்கு இந்த துன்பமெல்லாம் வராது, பாவம் அப்படி என்று சொல்வதற்கில்லை. நல்லவர்களுக்கு வரும், கெட்டவர்களுக்கும் வரும். இந்த பையனுக்கு ஆயுள் நீடிப்பு, இன்னும் இவனால் பல பேர் பிழைத்துக் கொள்வார்கள். ஆகவே நான் அந்த காரணத்தை சொன்னேன். நல்லவர்களுக்கு இது வராது என்று நான் சொன்னது தவறு, அப்படி இல்லை. இவனால் மீண்டும் நிறைய பேர்கள் பிழைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொன்னேன். அதுதான் அப்படி என்று மருத்துவர்களும் செவிலியர்களும் அங்கு கூடியிருந்தவர்களும் சொன்னார்கள். இவன் நன்றாக தேறிவிட்டு மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தவுடன் பெற்றவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். எல்லோரும் வந்து பார்த்தார்கள். எல்லோரும் ஆனந்தமடைந்தார்கள். கடைசியில் அவன் சொன்னான், நான் இறந்து போயிருந்தால் என்ன செய்வீர்கள் என்று சொன்னான். இறந்து போயிருந்தால் நாங்கள் எல்லாம் இறந்த மாதிரி தான் எங்கே பிழைப்பது என்று கம்பெனியில் உள்ளவர்கள் சொன்னார்கள். இப்படி இருக்கும் பொழுது அவன் உற்சாகத்துடன் மனவேதனையுடன் மேலும் 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 நல்ல கடின உழைப்பு, கடின முயற்சியால் பல கோடி சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டான். கடைசியில் திருமணம் செய்து கொள் என்று பெற்றவர்கள் எங்களுக்கு வயதாகிவிட்டது என்று சொன்னார்கள். திருமணம் இப்பொழுதுக்கு வேண்டாம், திருமணம் செய்து கொண்டுதான் வாழ வேண்டுமா? அப்படியெல்லாம் இல்லை அல்லவா. நான் பிரம்மச்சாரியாக இருந்து மற்றவர்களை நான் உறவுகளாக நினைத்து அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகின்றேன். நீங்கள் யாரும் இதில் தடை போடக்கூடாது, இது மட்டும் என் விருப்பம்தான் அப்படி என்று சொல்லிவிட்டான். பெற்றவர்களும் சரி அப்படியே ஆகட்டும், திருமணம் செய்து கொண்டுதான் வாழ வேண்டுமா? பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் அப்படியல்லவே, அது அவர் ஒரு பிரியம் என்று சொன்னார்.